வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 193 புதன்கிழமை ஏப்ரல் 24, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நாளை ராணிப்பேட்டையில் மாணிக்க மாணவர் விருது விழா. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் 12 அரசு பள்ளிகளில் சுமார் 1000 மாணவர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடல் மூலம் 101 மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர். தேர்தல் என தள்ளிப்போன விருது விழா ஏப்ரல் 25 வியாழக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஆற்காடு தக்கான்குளம் ஸ்மைல்ஸ் இந்தியா வித்யாஸ்ரம் பள்ளி அரங்கத்தில் நடைபெறவிருப்பதாகவும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி உயர் திரு அன்பு அவர்கள் மாணிக்க மாணவர்களுக்கு விருதினை வழங்கி சிறப்புரையாற்றவிருக்கிறார் என்று ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பாளர் திருமதி திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. தமிழகத்தில் விவசாயத்தை முதன்மை துறையாக்க திருவண்ணாமலையில் 2 நாள் முகாம். தமிழகத்தில் விவசாயம் மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில் அதனை முதன்மை துறையாக்க நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறையை முடிவு செய்துள்ளது. அதற்கான செயல் திட்டத்தின் முதல் படியாக தமிழகத்தில் விவசாயத்தை உயிர் மூச்சாக கருதி அதற்காகவே வாழ்ந்து வரும் 60 விவசாய பெருமக்கள் முன் வந்துள்ளார்கள். நம் பார்வையில் விவசாயம் என்றாலே பாரம்பரிய விவசாயம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட பாரம்பரிய 60 விவசாய பெருமக்கள் 2 நாட்கள் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சல ஆசிரம குடிலில் சந்தித்து ஆலோசிக்கப்படவும் திட்டமிடவும் நல்லூர் வட்டத்தின் கிராம களத்தில் பாரம்பரிய விவசாயத்துறை முடிவு செய்திருக்கிறது. இந்த முகாமில் நம்மாழ்வார் ஐயாவின் வழித்தோன்றல்களான வானகம் ரமேஷ், அரச்சலூர் செல்வம் ஆகியோர் கலந்து கொள்ளவிருக்கின்றனர் என்று பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் சண்முக சுந்தரம் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. விவசாயிகளாக மாறிய காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர்கள். காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கும் தகவல் பாராட்டுக்குரியது. குறிப்பாக மாணிக்க மாணவர் துறை காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் 12ஆம் வகுப்பும் தட்சிணாமூர்த்தியின் தன்னம்பிக்கை, சமூக உணர்வே இதற்கு காரணம். தொடர்ந்து வார கூடுதல் மூலமாக மாணிக்க மாணவர்களை வழிநடத்தும் பாங்கு சிறப்பானது. தற்போது வந்த தகவலின்படி ஏப்ரல் 18, 19 இரு தினங்கள் 13 மாணவர்கள் விவசாயிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஏப்ரல் 18 அன்று மாணிக்க மாணவர்கள் நல்லூர் வட்டத்தின் இயற்கை விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு சண்முக சுந்தரம் அவர்களின் பண்ணைக்கு சென்று பார்வையிட்டனர். பிறகு அங்கேயே இதற்காகவே அமைக்கப்பட்ட பந்தலில் உணவருந்தினர். அதனைத் தொடர்ந்து அங்கு கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், விவசாய சித்தர் திரு வின்சென்ட் ஐயா, இளம் விவசாயி கோகுல் ஆகியோர் மாணவர்களுக்கு இயற்கை விவசாயம் பற்றி விளக்கியதோடு மாணவர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்தனர். இது சோலார் விளக்கு பொறின்னு பேரு. அதாவது நைட்ல தான் பூச்சிங்கள், தீமை செய்யும் பூச்சிகள் மாலை 6லேருந்து 10 மணிக்கு வரணும். ஒரு மெஜாரிட்டி அவங்க வரணும், ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இவங்க சோலார் பேனல் தன்னிச்சையா இயங்கிறதுக்காக பேனல், அதுக்குண்டான எலக்ட்ரானிக் சர்க்யூட் 6 மணிலேருந்து 10 மணிக்கு தான் இந்த எல்இடி லைட் எரியும் ப்ளூ கலர்ல. இது எரியும் போது இதுல நம்ம தண்ணியும் வேப்ப எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி விடுமுறையை பல்வேறு ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்த நல்லூர் வட்டத்தின் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் விரிவாக திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாணிக்க மாணவர்களுக்கான இத்தகைய விவசாய பயிற்சிக்கான ஒருங்கிணைப்பை செய்திருந்த காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வன் தட்சிணாமூர்த்தி கூறுகையில், போன 18ஆம் தேதி 18/4/2024 அன்றைக்கி நான் ப்ளஸ் நம்ம காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர்கள் ஒரு 13 பேர் நம்ம சுந்தரமையா ஃபார்ம் விசிட் பண்ண போயிருந்தோம். அங்கே பேசிக்காக அங்கே வரும்போது நாங்கள் என்ன கற்றுக்கணுன்னா, மாணவர்கள் எல்லாமே இது ஒரு விஷயம் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. விவசாயத்தில் 3/4% தானாகவே நடக்குது, அந்த 1/4% அந்த விவசாயிகள் ஒழுங்காக பண்ணாததுனால்தான் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு. அது என்னென்னா, அந்த 3/4% நுண்ணுயிர்கள், அந்த நுண்ணுயிர்களே இப்போ நம்ம வீட்டிலேருந்து போடுற வேஸ்ட்டை மண்ணில் அந்த நுண்ணுயிர்கள் சாப்பிட்டு நுண்ணுயிர்கள் போடுற வேஸ்ட்டை செடி எடுத்து ஊட்டச்சத்தாக்கி அது அப்படியே பழம் கொடுக்கும், நம்மளுக்கு எல்லாம் தேவையானதை கொடுக்குது. அப்போ அந்த விஷயம் அது ஆட்டோ ப்ராசஸ் தான். அதை மெயின்டைன் பண்ண மட்டும் அந்த நுண்ணுயிர்களை பெருக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. ஆனால் அதை தெரியாத விவசாயிகள் பூச்சிக்கொல்லி அடிக்கிறேன்,
நிறைய மருந்தடிச்சு நான் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மருந்தடித்து அந்த செடியை வந்து நாசமாக்கின்னு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இயற்கையாக கிடைக்கிற உரங்கள், அமுத கரைசல், அந்த மாதிரி இயற்கை உரங்களை நம்ம யூஸ் பண்ணோம். அப்படி யூஸ் பண்ணால் அந்த கால்வாசி ப்ராசஸ் மெயின்டைனிங் வந்து கரெக்டாக நடக்கும். மீதி இருக்க அந்த முக்கால்வாசி ப்ராசஸ் வந்து தானாகவே நடந்து நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், விவசாயிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். நம்மளுக்கும் எதிர்காலத்தில் விவசாய பிரச்சனை எதுவும் வராதுன்னு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. மகிழ்ச்சி. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.